குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மீண்டும் யாத்திரை அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாங்க. இந்த யாத்திரைன்ற வார்த்தையை இதுவரை நம்ம எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாக இதனுடைய விளக்கம் என்ன? ஏன் இந்த வார்த்தையே பயன்படுத்தப்படுதுங்க? யாருக்காக இந்த வார்த்தையை முதல் முதல் பயன்படுத்தப்பட்டதுங்கிறத கூட இந்த இடத்துல நம்ம விளக்கமாக சொல்ல ஆசைப்படலாங்க. ஒரு தெளிவான ஒரு மனிதன் தன்னுடைய பயணத்தை நீண்ட நாள் பயணிக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிச்சாராங்க. அந்த பயணத்தில் அவருக்கு எதெல்லாம் மிகப்பெரிய விடிவெள்ளியா, அதாவது தன் வாழ்க்கையில் நிதர்சனத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்ததோ, அவை அனைத்திலும் அவர் கண்ட பலனும், அந்த பலனிலிருந்து அவர் அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும், அவருக்கான நேர்முகத்தையும் சரி, இல்லை இந்த உலகத்திற்கு அவர் எதை விரும்புகின்றாரோ, இந்த உலகத்திற்கு எது அவர் தெரிய விரும்புகின்றாரோ, அதை அவர் தெரிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து ஏற்பட்ட மாற்றம் அவருக்கு எதனை கொடுத்ததோ, அதில் அவர் அடைந்த மிகப்பெரிய சத்திய சொரூபத்தை கூட ஒரு யாத்திரைன்னு கூட சொல்லலாங்க. சரிங்க, இந்த யாத்திரைக்கு இன்னொரு விளக்கம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஊருக்கு நம்ம பயணிக்கிறோம், இதுதான் யாத்திரைன்னு சொல்லுவாங்க. இல்லை முக்கியமான இடங்களுக்கு பயணிக்கிறோம், அதுதான் யாத்திரைன்னு சொல்கிறேங்க. அப்போது திரைங்கிற வார்த்தைக்குள் யாவென்ற வார்த்தையை எப்படி அவர்கள்லாம் இடம்பெற வச்சார்களோ அதனுடைய முழு அர்த்தத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்றைய நாளில் நாம் செல்கின்ற ஒவ்வொரு ஊர் பயணமும் யாத்திரை தானா? இல்லை எதற்காக அந்த பெயரையை இன்று வரை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள்? மீண்டும் நான் மாயமாய் மறைத்திரையாய் உங்களுக்குள் விரைத்திரையாய் விழிந்திருத்த ஆசைப்படுகின்றேன். உங்களுக்குள் விழித்திரை ஒன்று மறைத்திரையாய் மறைத்துவிட்டு விழித்திரைக்குள் உங்களையே மீண்டும் மறைபொருளாய் இருந்து உங்களை விழித்திரைக்குள் விழித்திட வைத்து விட்டதென்றால் நீங்கள் அந்த யாத்திரைக்குள் முழு நிரூபணனாகி விடுவீர்கள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.